பெற்ற நலன்கள் அனைத்தையும் நினைந்த நன்றிமுறைகளையும் மேலும் அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என வேண்டுதலாக கொடுக்கின்றார்கள். மேலும் இஸ்ரேல் அன்பிய குடும்பத்தினர் இந்த எத்திர யாத்திரையை சிறப்பிக்கின்ற அன்பியத்தால் தங்கள் அன்பிய உறுப்பினர்கள் அனைவருடைய வளமைக்காகவும் வாழ்வுக்காகவும் வாழ்வு சிறக்க இறை வேண்டல் செய்கிறார்கள். அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், தொழில் முயற்சிகள் எல்லாம் வளம் பெற்று அவர்கள் அமைதியிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் வாழ அவர்களுக்காகவும் வந்தார்கள். சகோதர சகோதரிகளே, தூய மனிதர்களை கொண்டாட நாம் தகுதி பெறுவதற்கு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். என் இறைவனிடமும் என்
மீட்பும் நிகழ்வுகளுக்கு இணக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கையோரை காவலை ஒப்படைக்கிறேன். அவருடைய பரிந்துரையால் உமது திருவை அந்த மீட்பு பணி தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூயாமையாரை ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சோதனை என்பது யாருக்கு வேண்டுமானால் வரலாம். அது கடவுளிடமிருந்து நமக்கு வருகிறது என்பதை அவரை போன்று கடவுள் நம்மை சோதிப்பார். எப்போது சோதிப்பார்? நாம் அவரிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா என்பதை அறிவதற்காக. ஆபிரகாம் பாட்டிலும் இறைவன் அவரை சோதித்தார். ஆனால் ஆபிரகாம் தன் ஒரே மகனையே பலியிட தயங்கவில்லை என்பதையும் நாம் அறிவோம். அதனால் ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கு விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பெருகச் செய்வேன் என்று ஆசி வழங்கினார். நமது வாழ்விலும் சோதனைகள் வரும். ஆபிரகாமை போல உறுதியான நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் ஆண்டவராகிய கடவுளின் ஆசை நமக்கு கிடைக்கும் என்ற மனநிலையோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனங்கள் 1 முதல் 3, 9 முதல் 12 மற்றும் 15 முதல் 18 முடிய. கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும் இதோ அடியே என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரர்கள் இருவரையும் தன் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தன் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தன் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியே என்றார். அவர் பையின் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே. உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே
ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை
இறுதி திருப்பத்தில் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கை என்பது எதிர்நோக்கு. பல ஏற்பாட்டில் பல நம்பிக்கையால் பத்து உரிமைகள் வாழ்ந்தனர். முதல் பெற்றோரின் மகனான ஆபேல் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு காணிக்கையை செலுத்தியதால் ஆண்டவர் அவரது காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். அவர் அச்சாட்சி பெற்றார். அதே போல ஏனோக்கு என்பவரும் கடவுளின் நம்பிக்கையாளரோடு நடந்தார். கடவுளால் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். கடவுளை நம்பிக்கையோடு தெரிவு செய்தவர்கள் நற்சான்று பெற்றவர்களாய் திகழ்வார்கள் என்பதை கூறும் 2ஆம் வாசகத்திற்கு செல்கிறது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பதை திரும்பி திரும்புவது. கண்ணுக்கு புலப்படாததை பற்றி அறிவற்றதில்லை. இந்த நம்பிக்கையினால் தான் நாம் முன்காலத்தில் நற்சாட்சி பெற்றனர். உலகம் முழுவதும் கடவுளின் சொல்லினால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றின் மீது காணப்படுகிறதை நம்பிக்கையினாலே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால்தான் ஆவியில் தாயினுடைய கருவில் உள்ள மேலான வழியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் இயற்கையானவர் என கடவுளிடமிருந்து நற்சாட்சி பெற்றார். அவருடைய காரியங்களை குறித்து கடவுளை சாட்சியானார். இறந்து போன போதிலும் இந்த ஆவி நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையிலேயே ஏனோக்கு சாவுக்குட்படாதபடி கடவுளால் இருந்து கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமல் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சாட்சி பெற்றவரானார். நம்பிக்கையினாலின்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்புகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரம் 3 வார்த்தைகள் 18 முதல் 24 முடியும். அதிகாரம் 3 18 முதல் 24 முடியும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சி. அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது.
அவர் தூய ஆவியாலும் கருவுற்றிருந்தார். அவர் கணவன் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்றுவோர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு படித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். சகோதர சகோதரிகளே, இந்நாளில் நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டுள்ள தலைப்பு கடவுளை நம்பி வாழ்வது நிறைவேற. கடவுளை எப்படி நம்பி வாழ்வது? நல்ல நிலையில் இருக்கின்ற போது, மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது கடவுள் நம்பிக்கை சற்று தொலைவில் இருக்கும். ஒரு தேவை, ஒரு இக்கட்டான நிலை என்று சொல்கின்ற போது கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இதே இருக்கு, இதே ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில் கடவுள் நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 நிலையில் இருக்கும். அல்லது 3 வகையான மனிதர்கள் என்று சொல்லலாம். இதை புரிந்து கொள்ள யோவான் செய்தி 6ஆம் அதிகாரம் முதல் 15 இறைவசனங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த நிகழ்வில் இந்த 3 வகையான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். முதல் வகையான மனிதர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற போது, என்னால் முடியாது, என்னிடம் ஒன்றுமே இல்லை, இது முடியவே முடியாது என்ற மனநிலை. இதை பிலிப்பிடம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்வார், இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, உங்களை பசியா அனுப்ப முடியாது, உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் சொல்வது பிலிப்பு சொல்வார், ஆண்டவரே 200 தினாரியத்துக்கு அப்பமாகினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே. இது நமக்கு முதல் மனநிலை. வேற வழியே இல்லை, ஒண்ணுமே முடியாது, எல்லா கதவுகளும் அடைபட்டது போன்ற மனநிலை. இரண்டாம் வகையான மனநிலை, தன்னிடம் இருப்பதை கொண்டு அல்லது தன்னுடைய திறமையை கொண்டு முடிந்தவரை செய்ய முயற்சி செய்வது. ஆனால் அங்கிருக்கிற தேவை அல்லது அந்த பிரச்சனை என்னுடைய தகுதியை மீறியது என்றால் இதற்கு மேல் என்னால் முடியாது, இவ்வளவுதான் முடியும். இதை அத்திரையாவிடம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவரிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. ஆனால் அதை வைத்து நாம் என்ன செய்வது? என்கிட்ட இவ்வளவுதான், ஒரு கடன் கொடுக்கணும், அதை இவ்வளவுதான், இதை வைத்து நான் எப்படி செய்வது? மேலே நான் முடியாது. தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு மனநிலை. 3ஆவது வகையான மனிதர் கடவுளுடைய துணையோடு அந்த தேவையை செயல்படுவது, அந்த பிரச்சனையை சமாளிப்பது. இயேசு கிறிஸ்து அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களுக்கு என்ன கொண்டு வார்கள் என்று சொல்லி அதை எடுத்து தந்தையை பார்த்து வேண்டி அதை விட்டுக் கொடுக்கிறார். 12 கூடைகள் நிறைய மீதி எடுக்கிறார்கள். இந்த 3ஆவது மனநிலையில் வாழ இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன் நம்மால் இந்த 3ஆவது நிலைக்கு கடந்து வர முடியவில்லை, அல்லது ஏன் என்னுடைய பிரச்சனைக்கு நான் மீண்டு வர இயலவில்லை என்றால் ஒரே ஒரு சிந்தனை தான். கடவுளை நம்முடைய சேவைக்காக நாம் பிடித்திருக்கிறோம். கடவுளுக்கு நாம் கட்டளை இடுகிறோம். நான் நினைப்பதை நடத்தி தர வேண்டும் என்று பேரம் பேசுகிறோம். உண்மை, எனக்கு இது வேணும் அது வேணும் என்று நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்று கடவுளுக்கு கட்டளை கொடுக்கிறோம். ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறார்? அவர் எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? ரெண்டு நிறைய வித்தியாசம் இருக்கு.
இப்ப நான் நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கவலையா இருக்கு. சில நேரங்கள் நினைச்சதை விட மேலாக நடக்கும். அது கடவுள் நினைக்கிறார். அப்படின்னா என்ன செய்யணும்? நான் நினைப்பதை விட கடவுள் நினைத்தது நடக்க அவரிடம் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைக்க வேண்டும். அதை ஒரு அழகான வார்த்தையை நான் சொல்வார்கள், சரணாகதி. கடவுளிடம் நீங்கள் சரணடைந்தீர்கள், உங்களை காப்பாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு. கண்டிப்பாக அதை செய்துதான் ஆக வேண்டும். இந்த வாசகங்கள் பொருத்தமான வாசகங்கள். முதல் வாசகத்தை பார்க்கின்றோம். ஆபிரகாமிடம் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுக்க கேட்கின்றார். அவரும் அழைத்து சென்று பலி கொடுக்க இந்த இறுதி நிலை வரை சென்று வைத்தார். ஒருவேளை உங்ககிட்ட கடவுள் இந்த மகனையும் மகளே ஒரே ஒரு மகன் எனக்கு காணிக்கா கொடைன்னு கேட்டால் நம்முடைய மனதில் எப்படி இருக்கும்? கடவுள் எனக்கு செய்யாத பரவாயில்லை, என்னுடைய குழந்தை விட்டா போதும், இதுதான் மனநிலை. ஆபிரகாம் அந்த குழந்தை தவமிருந்து பெற்ற குழந்தை, பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் காத்திருந்து பெற்ற குழந்தை. ஆனால் ஆபிரகாமுடைய மனதில் எப்படி இருக்கிறது? இது என்னுடைய குழந்தை இல்ல, கடவுளுடைய குழந்தை. அவர் கொடுத்தார், அவர் கேட்கிறார். உங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே உங்களுடையது இல்லை. நீங்க வேலை செய்யலாம், அந்த வேலை கொடுத்தது யாரு? உங்ககிட்ட பொருள் இருக்கலாம், பொருள் கொடுத்தது யாரு? என்னிடம் இருப்பதும் என்னுடையது அல்ல, அனைத்தும் கடவுள் கொடுத்தது. அவர் கொடுத்தார், அவர் கேட்கிறார். எனவே கடவுளுக்கு அவர் அடிபணிக்கின்ற போது அங்கே என்ன நடக்கிறது? 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். அப்படின்னு அர்த்தம், என் மேல சத்தியமா சொல்றேன்னு அர்த்தம். கடவுள் சொல்றார், என் மேல சத்தியமா சொல்றேன், உன்னுடைய சந்ததிகளை கடற்கரை மணலை போலவும் வானத்து வெண்மீன்களை போலவும் பிறக்க செய்வேன். இது எப்ப நடக்கும்? நான் நினைச்சது நடக்கணும், நினைப்பு நடக்கவே நடக்காது. கடவுள் கிட்ட நீங்க என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துங்க நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போது கடவுள் சொல்வார், என் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். அதை யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், நிறைய ஆடு மாடு ஒட்டகம் பண்ணை எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மனிதன் கூட. இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த சாத்தானுடைய சோதனையினால் அவருடைய உடைமைகள் பொருட்கள் எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை. சாம்பிள் உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சு நிற்கிறார். ஒரு மனைவி கேட்கிறாங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இனிமா நீ அந்த கடவுளை நம்புற, அந்த கடவுளை சமைச்சுட்டு செத்துற, நீ இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி சொல்லுவார், என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது நான் பிறந்த மேனியாகவே வந்தேன், இந்த உலகத்திலிருந்து போகும்போதும் நான் பிறந்த மேனியாகவே போவேன். எதை கொண்டு வந்தேன்? கொண்டு செல்வதற்கு. நான் ஒன்றும் கொண்டு வரல, கொண்டு போவதும் இல்லை. என்கிட்ட இருந்ததெல்லாம் அவர் கொடுத்தது, அவர் எடுத்துக்கிட்டார். அதில் என்ன இருக்கு? நானா கொண்டு வந்தேன். இங்கே ஆபிரகாமுடைய மனதிலும் யோபுடைய மனதிலும் ஒரே மாதிரி இருப்பதை பார்க்கிறோம். ரெண்டு பேருமே அந்த சரணாகதி நிலையில இருக்கிறாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க கொடுத்தது நீங்க கேட்கிறீங்க. இந்த மனதில் இருக்கும்போது கவலை வருமா? வரா. நற்செய்தி அந்த 2 வெள்ளி காசு காணிக்கை போட்டு அந்த பெண்ணினுடைய மனதிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பெருமையாக சொல்வார், அவள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வைத்திருந்த அனைத்தையுமே கொண்டு விட்டாள். நாளை கட்சி ஆரம்பா. இப்ப நாளை ஞான அந்த பெண் கவலைப்படவில்லை. காரணம் நாளை பொழுதை அவள் பார்த்துக் கொள்வார். அதுதான் நம்பிக்கை. அவள் தனக்கு பிறந்த அந்த 2 வெள்ளிக்காசு மீது அவள் நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த காசை வைத்து நான் நாளை பொழுதை பார்க்க வேண்டும் என்று அவள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார். நாளை பொழுதை அவள் பார்த்துக் கொள்வார். எனவேதான் மத்திய நற்செய்தி சொல்லும், நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை பிரச்சனைக்கு நாளை விழுகிற மத்தந்த நாளுக்கு அந்தந்த பிரச்சனையை போகும். இந்த சரணாகதி நிலையை நான் எப்படி அடைவது அல்லது அதை எப்படி நான் பெற்றுக்கொள்வது என்று நாம் சிந்தித்து பார்க்கிற போது 2 சிந்தனைகள். முதலாவது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் அந்த அப்பங்களை விட்டு கொடுத்த போது வயிறாக உள்ள மக்கள் அடுத்த நாளும் இயேசு கிறிஸ்துவை தேடுவார்கள். அவர் எங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், அவர் போற இடத்துக்கெல்லாம் போவாங்க. அவங்களை பார்த்து இயேசு சொல்வார்,
நீங்கள் அருமடையாளங்களை கண்டனால் அல்ல, அப்பங்களை வயிறாக உண்டதால் தான் நீங்கள் என்னை தேடி வருகிறீர்கள். எல்லாம் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை அதிகபட்சமான மக்களுடைய மனதிலே இது தேவை. அந்த 6:15 வசனத்தில் அவரை அரசராக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். எதற்காக? வயிற்றுக்கான உணவை தருபவர். இவர் அரசராக இருந்தால் நமக்கு பசியே இருக்காது, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. 5 அப்பங்களை கொண்டு உழவு செய்தவர் என்ன செய்ய மாட்டார்? அவரை அரசராக்க வேண்டும். 51 வசனத்தில் சொல்வார், வெளியிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை முன்போர் என்றுமே வாழ்வார். இது ஆன்மாவுக்கான உணவு. வயிற்றுக்கான உணவை தேடாதீர்கள், ஆன்மாவுக்கான உணவை தேடுங்கள் என்று சொல்கின்றார். ஆன்மாவுக்கான உணவை சொல்கின்ற போது அவரை பிடித்து கல்லாதறிய முயன்றார் அல்லது அவரை விட்டு விலகிச் சென்றார்கள். அன்றே அவருடைய சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகிச் சென்றார்கள் என்று செய்தி கூறுகிறது. அப்படி எந்த தேவைக்காக அவர்கள் அவரை தேடி வந்தார்கள்? நீங்கள் எந்த தேவைக்காக வந்திருக்கிறீர்கள்? வயிற்றுக்கான உணவை தேடுகிறோமா? ஆன்மாவுக்கான உணவை தேடுகிறோமா? வயிற்றுக்கான உணவை என்று சொல்கின்ற போது எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, இந்த கடன், எந்த பொருள் இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு என்று சொல்கின்ற போது அவை எத்தனையுமே வயிற்றுக்கான தேவைகள் தான். ஆன்மாவுக்கான தேவை ஆண்டவர் பெறுகின்ற அவருடைய திருவுடல். இந்த உடலை தேடுகின்ற போது உங்களுக்கு பசியே இராது. இரண்டாவது சிந்தனை, வாழ்வு தருகின்ற வார்த்தை. இன்றைய 2வது வாசகத்தில் நாம் வாசித்தோம். இந்த இறை வார்த்தை நம்பிக்கையினால் வரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது. கடவுளை அணுகி செல்வோம் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். அவரை தேடி செல்வோருக்கு அவர் கைவாறு அளிக்கின்றார், அவரிடம் என்னுடைய குடும்பத்தை நான் ஒப்புக் கொடுக்கின்ற போது அவர் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்குமாய் உங்களுடைய குடும்பத்தை அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். இல்லை என்றால் அவர் விலகி நிற்பார். இதை நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கும் உங்களுடைய பாதுகாப்புடைய வாழ்க்கை நடந்த அந்த நிகழ்வு. வாரமுதல் கனவில் வந்து சொல்வார், மரியாதை ஏற்றுக்கொள்ள அச்ச வேண்டாம். அப்போது அவர் கடவுளிடம் தன்னுடைய வாழ்க்கை ஒப்படைத்தார். எனக்கு ஏன் இந்த நிலை, நான் செய்யாத ஏன் தண்டனை அவர் கேட்கவே இல்லை. அவர் அந்த சரணாகதி நிலையில் இருந்தார். நீரை பார்த்துக் கொள்ளும், உடைய பொறுப்பு, நான் என்ன செய்ய வேண்டும், நீரை வழி நடத்தும். அது அவர் எந்த கவலையும் இல்லை. ஒவ்வொரு சூழலிலும் ஆண்டவர் அவர் அப்படியே அற்புதமா வழி நடத்துவார். ஒவ்வொரு சூழலிலும் கனவுகள் மூலமா இது செய்ய போகும். ஏதோ சொல்ல தேவையான நான் குழந்தை கூட்டிட்டு இங்க போகும், அவன் செத்து தண்ணி மறுபடியும் குழந்தை கூட்டிட்டு இங்கேவா, என்னென்ன செய்யணும் எல்லாமே கடவுள் அந்த நேரத்தில் அற்புதமாக வழிநடத்தி தருவார். இன்றைய நாளில் இந்த பெருவிழா வாயிலாக கடவுள் நமக்கு தருகிற செய்தி, நம்முடைய தனிப்பட்ட தேவைக்கான கடவுளை தேட வேண்டாம். கடவுளிடம் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். மேலும் அந்த ஒப்பு கொடுத்தல் அந்த தன்மையில் எனக்கு எப்போது வரும்? ஆண்டவருடைய திருவுடல் அழியாத உடல் வாழ்வு தருகின்ற உடல் பேரு, அவருடைய வாழ்வு தருகின்ற மாத்திரை மீது நமக்கு நம்பிக்கை இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வு வளம் பெறும். மார்க்க செய்தி 11ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவசனத்தில் வாசிக்கின்றோம். நீங்கள் எவற்றையெல்லாம் இறைவனிடம் கேட்பீர்களோ அதை ஏற்கனவே பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் எவற்றையெல்லாம் இறைவனிடம் கேட்பீர்களோ அதை ஏற்கனவே பெற்றுவிட்டதாக நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். ஆனால் கேட்கின்ற போது இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் பிறக்கின்ற போது நடப்பதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு. எனவே இந்த நம்பிக்கையை சுமந்தவர்களாக தொடர்ந்து திருவழிபாட்டில் பங்கு பெறுவோம். அறிவர்களிடத்தில் நம்முடைய தேவைகளை ஆண்டவர்களிடம் எடுத்துச் சொல்லி நன்றாடுவோம். Amen.
நற்செய்தியை பறைசாற்றும் இவர்களை உம் தூதர்களை முன்னிறுத்தி நற்சான்று பெற்றவர்களாய் வாழ்ந்திட வரம் வேண்டி திருச்சபையின் பாதுகாவலராம் உடைய சூசேப்பர் வழியாக இறைவா உடைய மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நமது திருமணத்தில் எடுத்துரைத்த வேண்டுதல்களோடு இம்மக்கள் தங்கள் உள்ளங்களிலிருந்து நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற எல்லா தேவைகளுக்கும் செவி கொடுத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். சுமை
கன்னி மரியாளிடமிருந்து பிறந்த உமது ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறு நாங்களும் உமது பேரத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களின் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே. மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவியினரிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் மதிப்புள்ள பணியாளர்கள் அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பிலான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் வணங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராவிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் பொருளை சேர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை குறைந்து இக்காட்சிகளை தூய்மைப்படுத்த உண்மை எடுக்க வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடல் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக அவர் பாடுபடவுடன் கணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கோரி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறியும் என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு பெறும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுகத்து உமக்கு ஒளியும் குறையும் தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவையை நினைவுறுத்தல். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆலோசிக்கும் எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திறமை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழுவும் என்பது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியுடைய சொல்லும் எங்கள் அனைவர் மீதும் சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் இரக்கமாயும் இன்றைய நாளிலே தங்களது குடும்ப நலன்களுக்காக மன்றாடி நன்றி செலுத்துகின்ற அருள் சாமி என்பாரையும் அவருடைய குடும்பத்தவர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகின்ற வேளையில் மென்மேலும் அவர்கள் விரும்பி கேட்கின்ற நற்காரியங்களை தந்து வழிநடத்தியவர்கள் மற்றும் இஸ்ரேல் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதியும். குடும்ப உறுப்பினர்கள் இஸ்ரேல் குடும்பத்தினர் அனைவரும் எனும் ஒற்றுமையிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் வளர்ந்தோங்கவும் செய்கின்ற தொழில் முயற்சிகளில் வெற்றியடையும் வாழ்க்கையிலே வளம் பெற்றுக் கொள்ளவும் வழிநடத்தி ஆசீர்வதியும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் பகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை பிரியா பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். உமது
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள். இறைவனின் சந்ததி, உலகின் பாவங்களை போக்குபவர், இவரை நமக்கு உடல் நலமும் உள்ள நலமும் தருபவர், இவரை நம்முடைய குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் தருபவர். இந்த சந்தரை பிறந்து கிழக்கு பெற்றோர் பேறு பெற்றோர்.
இரண்டாம் நாள் விழா என் சார்பாக ஆலய நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இறை ஆசியை இறை நம்பிக்கையை நிறைவாக பெற்று அவருக்கு உரிய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ ஒருவருக்காக ஜெபிப்போம். இன்றைய நாளிலே இந்த காலை வேளையிலே திருப்பலியை நிறைவேற்ற நம்முடைய தந்தை சோசை மணி அவர்கள் சேவியபுரம் பங்கிலிருந்து நமக்கு உடனே தந்திருக்கிறார்கள். அங்கே முதல் பங்கு தந்தையாக சிறப்பாக செயல்படுகிறார். முதல் பங்கு அவருக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வார்த்தைக்கு ஏற்ப இறை நம்பிக்கை வாழ்க்கை என்பது அவருடைய வாழ்க்கையில் மிக மிக உண்மை என்று கூறலாம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து சாப்பாடு, 7 நாளுக்கு 7 வீடு, ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டிலிருந்து வர்றதுதான் சாப்பாடு. கடவுளை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கை வழக்கமாக யார் வீட்டிலிருந்து வரலான்னு சொல்லலாம். ஆனால் ஒரே நாளில் 4 பேர் 5 பேர் வந்துடுறாங்க. அதனால ஒரு நாளுக்கு ஒரு வீடு, திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒரு நாளுக்கு ஒரு வீடு குறிக்கப்பட்டு வீடுகள் எல்லாம் சாப்பாடு வருது. 1 நேரம் 3 நேரம். அடுத்து நான் போயிருக்கும் நான் 2-3 நேரம் மசாஜ் பண்ணுறதுக்காக போயிருக்கிறேன், பாடி மசாஜுக்காக. அந்த நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள் இந்து சகோதரர் பட்ட நாமத்தோடு கொழுக்கட்டையெல்லாம் கொண்டு வந்து சாமி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க 2-3 பேர் வீட்டிலிருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெகுலராக அவங்க வீட்டில் ஏதாவது பண்ண பாலனம் செய்தாங்கன்னா உடனே சாமி வந்து சேர்ந்து அந்த அளவுக்கு இறை நம்பிக்கையோடு மக்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். அங்கே பல ஜாதி மதம் என்று பல விதங்களிலே ஒருங்கிணைத்து வாழ்கிற இடம். தந்தையவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பொங்கலாக வெளியே வர்றது ரூம் ஒரு சின்ன ரூம் பொங்கலாவே. ஆனால் முன்னாலேயும் பள்ளியோட மாடியிலையும் பூந்தோட்டம், ரோஜா தோட்டம், பெரிய பெரிய தோட்டம் வச்சு அழகாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனும் புதிய பங்கு தந்தை இல்லத்தை கட்டுவதற்கான திட்டத்தையும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தினுடைய ஆபீஸ் ரூமில் தான் கடந்த 3 ஆண்டுகளுமே தங்கியிருக்கிறார்கள். பங்கு தந்தை இல்லம் கட்டும் பணியை தொடங்க வேண்டும், மறைமாட்ட ஒத்துழைப்பு வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தைக்காக ஜெபிப்போம். கடவுள் பராமரிப்பு நிச்சயமாக அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு தேவையான அருள் ஆசியும் அவருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தந்தையவர்களுக்கு ஈடுபாட்டோடு எப்பொழுது அழைத்தால் வரக்கூடியவர் ஈடுபாட்டோடு அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. அவங்க எனக்கு அப்படியாக அனைத்துமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் அந்த கடவுளுடைய இறை பராமரிப்பை நம்பிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. தந்தையர்கள் எனக்கு பக்கத்து பங்கு அப்படின்னா இதுதான் செய்தி பக்கத்து பங்கு தாய் பங்கு இதுதான். அப்போ அவசரத்துக்கு நான் போன் அடிக்கணும்னா ஆதரவு தான் அடிக்கணும். அவங்க எந்த நேரம் போன் அடித்தாலும் உதவி செய்ய முடியும். இப்போ என்னுடைய திருவிழா காலங்கள் நான் உங்களை அழைப்பு கொண்டு அழைத்தா முடியாதுன்னு சொல்லி அதுக்காக வருவாங்க. இப்போ திருவிழா காலங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்படி போகிறது அப்படி எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நிறைய நல்ல தந்தை என்னை அழைத்து இறைவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறது கருவியாக இன்றைய நாளில் என்னை பயன்படுத்தியதற்காக தந்தைக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி கோரி வந்தாய்
பரம்பொருளே இறைவா, தூய யோசேப்பின் நன்னாளில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இவ்விடத்தின் திருமணமால் நிறைவு செய்துள்ளே. முடிவில்லா உமது துணையாலே குடும்பத்தை பாதுகாத்து உமது அருள் கொடைகளிடம் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் ஆசீரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இஸ்ரேல் குடும்பத்தினர் சிறிய குடும்பமாக இருந்தாலும் வருகை தந்து இந்த வேலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வழிபாட்டை சிறப்பிக்க அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.